திருமலை. நேற்றோட இன்றைக்கி நல்ல க்ரௌடு ஏறிடுச்சு. கிளைமேட்டும் செம்மையாக இருந்தது. சாயந்தரம் ஜபாலி ஆஞ்சநேயர் கோயில் பக்கம் கொஞ்சம் மழை பெஞ்சது. ஆனால் கிளைமேட் செம்ம கிளைமேட்டாக இருந்தது. லைட்டாக இப்போ குளிருது. இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் ஹெவியான குளிர் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு சேவா சதனில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு வசதியும் செய்யாமல் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருமலைக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நைட் டைமில் ஒரு 8 மணி 9 மணி இந்த 10 மணி டைமில் கோவில் முன்னாடி உட்காந்து கோவிலை ரசிச்சுட்டு நம்ம கூட வந்தவங்களோட பேசிட்டு பெருமாளையும் வேண்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். உள்ளே போய் பெருமாளை பார்க்கும் பொழுது கொடுக்குற அதே ஆனந்தத்தை இந்த மாலை வீதிகளில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் பொழுதும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம், மந்திரம், மணியோசை ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். அது நம்ம காதில் உளுந்துகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் தோன்றதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். திருமலையில் இந்த இடத்துல அமர்ந்து இப்போ மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு ரசிக்கிறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். இப்போது இந்த செகண்டு யாரெல்லாம் திருமலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாக்கியவான்கள் தான் நான் சொல்லுவேன். யாரெல்லாம் திருமலைக்கு வரணும்னு வெகு நாளாக ஆசைப்பட்டுருப்பீங்க, அதற்கான நேரம் இன்னும் கைகூடாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இனி கைகூடும். உங்கள் எல்லாருக்காகவுமே நான் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கிறேன். முக்கியமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தையும் எப்போவுமே நான் எடுத்து வச்சுட்டே தான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.